இன்றைய உலகத்தில் பணக்காரர்கள் பணக்காரர்களா ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளா ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பலே இந்த குடியாட்சியில் மக்களின் நன்மைக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கிறார்கள். இலவச தானியம், வீடு, மருந்து, தண்ணீர், மின்சார வசதி போன்ற நிறைய திட்டங்களை உருவாக்கிறார்கள் மற்றும் அதை அமலில் கூட கொண்டு வரார்கள். அப்ப கூட இந்நாட்டின் மக்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். இந்நாட்டின் மக்களை முழுமையாக சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த மக்கள் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு முயற்சிக்கு பின் கூட துக்கம் அதிகரித்து போகிறது. ஏனென்றால் ஒரு கடவுள் தவிர வேறு யார் மூலமாகவும் சுகத்தின், அமைதியின் வழியை சொல்லித் தர முடியாது. அவர் ஆன்மீக ஞானத்தை சொல்லித் தருகிறார். அவர் ஆன்மீக ஞானத்தின் மூலமாக அச்சியின் விதியை கற்றுக் கொடுக்கிறார். அது மூலமாக தான் ராமராஜ்யம் வருகிறது. அந்த ராமராஜ்யத்திற்காக தான் சொல்லப்படுகிறது, दैहिक दैविक भौतिक तापा ராமராஜ்ய கஹு நஹி வியாபா. அதாவது அந்த ராமராஜ்யத்தில் தேகத்தின் துக்கம், துர்பாகியம், இயற்கை சீற்றங்கள் இருக்காது. எப்பொழுதுமே சுகம் மட்டும்தான் இருக்கும். அந்த ராமராஜ்யத்தை படைக்கிற கடவுளை கீதையில் அனோரணியான், அதாவது ஒரு ஒளி புள்ளி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ள பிரவேஷ்டும் வார்த்தையின் அடிப்படையாக ஒரு மனித உடலில் நுழைந்து அவதரித்து விட்டார் மற்றும் அந்த கீதையின் விளக்கத்தை கொடுக்கிறார். ஆங்கில கவர்னர் ஜெனரல் மக்காவுலே மதத்தை, பாரதிய கலாச்சாரத்தை அதிகரிக்கும் அந்த பழமையான குருகுலங்களை அழித்து ஆங்கில படிப்பை தொடங்கி வைத்தார். ஆனால் கடவுள் இப்பொழுது ஒரு ஆன்மீக பரிவாரத்தை, ஆன்மீக குடும்பத்தை, ஆன்மீக குருகுலத்தை உருவாக்கிறார். அந்த குருகுலத்தில் முதியோர்களில் இருந்து குழந்தைகள் வரை இலவசமாய் இந்த கீதை ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய உலகத்தில் யாரும் சுதந்திரமாய் கிடையாது. அனைத்து மக்களும் 5 விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். கடவுள் கற்றுக் கொடுக்கிற இந்த கீதை ஞானத்தின் மூலமாக நாம் சிறையில் இருந்து விடுபட்டு சுதந்திர பறவை போல் பறக்கலாம்.